வணக்கம், நான் தான் உங்கள் எம்எஸ்பி. இது வுட் ஒர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கபோர்ட் ஒர்க் ஸ்லைடிங் டைப்பு 10க்கு 10 உள்ள வீடியோ போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது முன்னாடி ஹாலில், அது பின்னாடி ரூம் இருக்குது. பூஜை ரூம் ஒன்று பெண்டிங் இருக்குது, அது செய்யணும். இப்போ அர்ஜென்ட்டாக தேவைன்றதுனால செஞ்சு கொடுத்தாச்சு. ட்ராவ் எல்சிடிக்கு ஓப்பன் பண்ண டோரு உள்ளே போனீங்கன்னா 10க்கு 10 ரூமு. அந்த 10க்கு 10 ரூமில் 10க்கு 10 கபோர்டு, வால்ட்ரூப், மேலே லாப்ட்டு, கீழே கபோர்டு. இது என் ஃப்ரெண்டோட வீடு தான். அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் 2 அடி இருக்குது. கீழே ஒரு ட்ராவு, கீழே ஒரு டோரு. பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த வால்ட்ரூப் பார்த்திங்கன்னா 8க்கு 6.5 ஸ்லாப்பு கீழே இருந்து 8 அடி. அப்படியே 4க்கு 4 அடியே அது வந்து டோர் போட்டிருக்கு. வீலு ஸ்லைடிங் டோரு. நீங்கள் டோரு ஏன் போடனா தேவைக்கு போட்டுக்கலாம். ஆனால் பெருசாக லைஃப் வரணும், நல்லா லைஃப் வரணுன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வீல் வச்சுட்டோமா ஸ்மூத்தாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும். அது இல்லாமல் கழட்டுறது ரொம்ப ஈஸியாக அது. ஏன்னா நம்ம எதனா க்ளீன் பண்ணோம், எதனா கம்ப்ளைண்ட்னா ஈஸியாக கழட்டி திரும்ப அப்படியே உட்கார வச்சுக்கலாம். வீல் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாப்ட்டு. இப்போ திறக்கும் போது ஒரே விரலில் திறக்கலாம், ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா வீலு ரொம்ப இப்போது அந்த டோருக்கு மட்டும்தான் கொஞ்சம் செலவாகும். ஏன்னா அந்த டோர் மட்டும் நம்மளுக்கு பெண்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் அதிகம் கூடுதலாக இருக்கிற கொஞ்சம் நல்லா தரமாக இருக்கிற ப்ளைவுடை வாங்கிட்டோம்னா, போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளைவுடு, அது வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, லைஃப் நல்லா வரும், டோர் பெண்ட் ஆகாது. மேலே லேப்டு பார்த்திங்கன்னா ஸ்லாப்புக்கு மேலே ஃப்ரேம் மட்டும் கட்டி டோர் போட்டிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கேளுங்க, சொல்கிறேன். இந்த மைக்கா பற்றி தெரியணுமா, இல்லை 10க்கு 10 ரூமுக்கு எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோ கொடுப்பேன். இது கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு தகுந்த மாதிரி தான். பெட் எடுத்திங்கன்னா 75க்கு 5 வரும். அதாவது 5 அடிக்கு 5க்கு 6, 6.25 கிடையாது, 75 இன்ச்சு அவுட்ரு. இவர் கேட்ட மாதிரி தான் செஞ்சுருக்குறோம், சிம்பிளாக. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே செய்யணும். வீல் பார்த்திங்கன்னா தெரியும், மேலே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சேனலோடைய வீல். அந்த கேப் இருக்கிறது பார்த்திங்களா, அந்த கேப் தான் வந்து டோர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வந்து வீல் இருக்குது பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.